இன்றைக்கி மார்கழி 3 காலையில் வந்து எழும்பியாச்சு. காலையில் எழும்புனதுமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இனி வந்து கோலம் போடலாம் அப்படின்னு இப்போ வந்து எங்களுக்கு வந்து வராண்டா வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதை வந்து பெருக்கி விட்டுட்டு அதை மாப்பு போட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. மார்னிங் வந்து எல்லாமே வந்து பெருக்கி விட்டுத்தாச்சு. பெருக்கி எடுக்கும்போது என்னென்னா அங்கே வந்து நிறைய ஏன்னா டெய்லி வந்து பூஜை போடுறதுனால சாம்பிராணி போய்க்கிறது, நமக்கு பத்தி டஸ்ட்டு கோலப்பொடி எல்லாமே வந்து இருக்கும். அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம வந்து அடுத்தது மாப்பு போடணும். மாப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கோலம் போட முடியும். கொஞ்சமாவது ஈரத்தன்மை தரையில் வந்து ஈரத்தன்மை இருந்தால் தான் கோலம் போட்டு அது வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாப்பு போட போகிறோம். மாப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்னென்னா கோலம் போட முடியும். கோலம் வந்து இங்கே வந்து சின்னதாக தான் நம்ம வந்து போட முடியும். ஏன்னா இடம் வந்து நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து கோலம் வந்து சின்னதாக தான் போட முடியும். ஆனால் வந்து நம்ம டெய்லி வந்து பெருக்கி மாப்பு போட்டு கோலம் போடும்போது மார்னிங் வந்து அதுவே நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் வந்து நம்ம செய்யும்போது நம்முடைய உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்முடைய வந்து இந்த மனதை வந்து என்னென்னா ரொம்பவே வந்து லகுவாகவே இருக்கும். என்னென்னா ஒரு வேலை வந்து காலையிலே வந்து செய்து முடிக்கும்போது ரொம்பவே வந்து நமக்கு காலையில் வேலை முடிஞ்சது மாதிரியும் ஆயிரும். ஆனால் வந்து நம்மளுடைய எல்லா வேலைகளுமே வந்து பெண்டிங் ஆகாது. என்னென்னா மார்னிங் வந்து நம்ம சீக்கிரமாக எழும்பும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். வேலைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து பூஜை வைக்கணும். பூஜை வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து காலையிலே வந்து கோலம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். மார்னிங் வந்து 4:30க்கே வந்து இன்றைக்கி எழும்பியாச்சு. எழும்பினதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து கோலம் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. கோலம் போடும்போதும் இப்போ வந்து நானும் என்னுடைய பொண்ணும் தான் செய்வோம். கோலம் போடும்போது நான் கோலம் போட்டேன் அப்படின்னா அவள் வந்து கலர் பொடி போடுவான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நான் எழும்புனதுனால அவள் வந்து பொண்ணு வந்து தூக்கத்தில் வந்து எழும்பலை. ஸோ அதனால் நம்மளே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நானே வந்து போட்டுட்டேன். கோலத்தையும் போட்டு கலர் பொடியும் நான் வந்து போட்டாச்சு. கோலம் வந்து ரொம்பவே வந்து எனக்கு அவ்வளோவா போட தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து போட்டாச்சு. கோலத்துக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து கலர் பொடி போட்டால் தான் நமக்கு வந்து அந்த கோலத்துக்கு பார்க்குறதுக்கான லுக்கே வந்து நமக்கு வரும். இதுவும் நமக்கு தெரிஞ்சது மாதிரி கோலம் வந்து போட்டாச்சு. ஆனால் ரொம்பவே நல்லா கோலம் போடுறவங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா இது வந்து கோலம்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம வந்து கோலம் போட்டிருக்கோம். ரொம்ப ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம கிடையாது. காமெடியாக இருக்குது. எங்கெல்லாம் நம்ம வந்து என்னால் இப்போ ரங்கோலி இப்போ புள்ளி கோலம் அப்படின்னா நம்ம வந்து புள்ளி இருக்க இடத்துல மட்டும்தான் போட முடியும். இது ரங்கோலி அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஒரு எண்டு இல்லாமலேயோ முடிவு இல்லாமல் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். நம்ம என்ன ஒரு டிசைன் கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம வந்து டிசைன் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து கலர் பொடி தூவும்போது தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அது கோலத்தை வந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த கோலத்தில் இருக்க ஒவ்வொரு கலரையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் நம்ம கண்ணுக்கு வந்து இந்த கலர் நல்லாயிருக்கும், இந்த கலர் காம்பினேஷன் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து போடலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். காலையிலே கோலம் போட்டு முடித்ததுமே நம்ம வந்து நம்ம வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்னிங்கே வந்து என்னென்னா 2 பக்கமும் வந்து நிலவாசலில் வந்து விளக்கு கொளுத்தி வச்சுட்டு நம்ம வந்து நிலவாசல் பூஜை போட்டுட்டு எப்போவுமே சாம்பிராணி பத்தி கொளுத்தி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளாடியை வந்து நம்ம சாமி கும்பிடுவோம். இப்போ கோலம் வந்து எப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கோலம் ஓகே போதும் அப்படின்னு சொல்லி டிசைன் இனி வந்து விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. 2 பக்கமுமே நம்ம வந்து காலையிலேயே வந்து விளக்கு வச்சிருவேன், ஏற்றிடுவேன். ஏன்னா மார்கழி மாதம்னாலே மார்னிங் வந்து இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இது ஒரு நம்பிக்கை தான்.
ஆனால் வந்து நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா என்ன நினச்சாலுமே நமக்கு வந்து அது நடக்கும். எப்போவுமே வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து நினைக்கணும். இது வந்து பார்த்தோன்னா நான் வந்து மார்கழி 1ஆம் தேதி வந்து சிறுவாபுரிக்கு நான் போயிருந்தேன். அங்கே தான் வந்து இது வாங்கியிருந்தேன். எனக்கு இது நல்லாவே பிடிக்கும். அதனால் நாங்கள் பார்த்ததுமே வந்து நான் வாங்கினேன். இது வந்து 100 ரூபாய் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. இனி வந்து வெளியே விளக்கேற்றினதும் இங்கேயும் வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு நம்மளால் முடிஞ்ச வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து எப்போவுமே அதிகமாக வந்து என்னென்னா இப்போ வந்து மார்னிங் வைக்கிறதுனால நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா டைம் இருக்காது. மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையும் முடிக்கணும் அப்படின்னா டைம் இருக்காது. அதனால் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வைக்கணுங்கிறதுக்காக அது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து பூஜையை வச்சு முடிச்சுட்டு இதாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாமிக்கு வச்சுட்டு வீட்டில் வந்து எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதனால் அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். முடித்ததுமே வந்து அடுத்தது சமையலுக்கு நான் வந்து எப்போவுமே போயிடுது. மார்னிங் எப்படினாலும் நம்ம வந்து மார்னிங் 4:30 4 எழும்பினாலுமே நம்ம வந்து பூஜை வச்சு முடியும் போது ஒரு 5 மணி ஆயிரும். 5:30 மணி ஆயிரும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து விளக்கு என்னென்னா பூக்கள் வச்சுருப்போம். பூவெல்லாம் வந்து டெய்லி வந்து நம்ம மாற்றும் போது அந்த பூ வைக்கிறதுக்கெல்லாம் வந்து டைம் ஆகும். அதெல்லாம் வச்சு மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து டைம் ஆயிரும். ஸோ இப்போ இது 5:30 மணி ஆயிடுச்சு. இனி வந்து லஞ்சு பண்ணணும், பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருந்தது. என்ன அப்படின்னா நேற்று வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸில் வந்து இயர் எண்டு பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்க தான் வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து இங்கே கிரேவி எல்லாம் வந்து கிரேவி, அப்புறம் பாதாம் மில்க்கு, இப்போ பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து நாங்கள் தான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க வந்து ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணோம். அதில் வந்து நைட்டு பண்ணணுன்றதுனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து மீதி இருந்தது. ஸோ அதையே வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்தியும் நம்ம ஸ்கூலுக்குமே சப்பாத்தியே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் மார்னிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து இருந்தது நமக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டாச்சு. இனி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு கட்டி விடணும். இப்போ பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்னென்னா சப்பாத்தி இருந்ததுனால அவனுக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வந்து வச்சு கொடுத்து விட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா இருந்தது. ஸோ அது வாழைப்பழமும் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் இருந்தது, அதுவும் வந்து கொடுத்து விட்டாச்சு. கொடுத்து விட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அவனை வந்து பையன் வந்து எப்போவுமே வந்து 7 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். ஸோ அதனால் இப்போ வந்து பாதாம் மில்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது, ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து எசன்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வீட்டிலே பாதாமை ஊற வச்சு நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அவனுக்குள்ள லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வந்து இப்போ 8:15 போல் பொண்ணு கிளம்புவாங்க. அடுத்தது பொண்ணு வந்து ரெடி பண்ணிது. அவள் வந்து அவளுக்கும் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். இப்போ அதான் பையன் 7 o'clock போகிறதுனால அவனை வந்து 7 o'clock வந்து அனுப்பி விட்டுறது. 7 o'clockனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மார்னிங்கே வந்து அவனுக்கு. ஆனாலும் வந்து ஒரு 7:15 அவன் வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். அப்போ தான் அவன் வந்து ஸ்கூல் போய் சேர்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவனுக்கு 7:45 ஸ்கூலு.
ஸோ அதனால் அவனுக்கு வந்து போகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பையன் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. பையன் வந்து சைக்கிள்லேயே வந்து போயிடுவாங்க. அவன் இங்கேருந்து முகப்பேருக்கு சைக்கிள்லேயே வந்து போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. இனி பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடியான டைம் ஆகிடுச்சு. இனி வந்து பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து மார்னிங் வந்து பொண்ணுக்கு சப்பாத்தி இருந்தது. மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து அவள் தோசை போதும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அவளுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து தோசை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தோசைக்கு சிக்கன் கிரேவி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பொண்ணு வந்து ரெடி ஆகியாச்சு. அவளும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறான். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.